இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வணக்கம் சொல்லிக்கிறேன். அண்ட் இங்கே ஸ்டேஜில் இருக்க எங்களோட இயக்குனர், ப்ரொடியூசர் பா ரஞ்சித் சார், எங்களோட டீம் எல்லாருக்கும் என்னோடய விஷஸ். அண்ட் இந்த படத்தில் செகண்ட் டைம் நான் வந்து அதியன் சார் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. தேங்க்யூ. நான் அடுத்த படம் ஆரம்பிக்கும் போது அவர் வந்து எனக்கு இதெல்லாம் கொடுங்க, கண்டிப்பாக இருக்கும் தோழர், நான் சொல்கிறேன் தோழர். நாங்கள் எங்கள் டீம் முருகன் சார், வேலாயுதம், ஸோ எங்கள் ஏடி டீம்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எப்பயுமே நான் ஃபாலோ பண்ணும்போது ஆஃபீஸ் போகும்போது இல்லை ஏதோ ஒன்று இருக்கும். அதை விட அவர் பேர் மறந்துட்டா, அவர் தான் இல்லை நீ விட்டுறதை ஃபாலோ பண்ணுன்னு சொன்னார். நான் அவரை மறக்கவே மாட்டேன். ராம் அவர் தான் மெயின் ரீசன். நான் வந்து அதியன் சார் வந்து சார் எனக்கு ஏதாவது கொடுக்குன்னு கேட்டதுக்கு அவர் தான் மெயின் ரீசன். ஸோ ரொம்ப நன்றி சார். அண்ட் பா ரஞ்சித் சார், எனக்கு எப்படின்னா குண்டு படத்தில் ஃபஸ்ட் டைம் என்ன ஸ்டேஜில் ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஒரு படம் பண்ணதுக்கு என்ன ஸ்டேஜ் ஏற்றினாங்கன்னா குண்டு படத்துக்கு தான் ஏற்றினாங்க ஸ்டேஜில். ஸோ அது பெரிய அங்கீகாரமாக நான் நினச்சேன். தேங்க்யூ ரஞ்சித் சார். இன்றைக்கி கூட நான் நிஜமாக கூப்பிடுவாங்க நான் உண்மையாக யோசிக்கல. நான் நினச்சேன் இன்றைக்கி மறந்துட்டு இருப்பாங்க, பட் நான் கண்டிப்பாக வரணும்னு மட்டும் நினச்சேன். சடனாக வச்சு அவங்க கூடும்போது ஓ பரவாயில்ல ஞாபகம் வச்சுருக்காங்களே அப்படி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா படத்தை பார்த்தவங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் சீக்கிரம் படம் பார்க்கணும். ரொம்ப நல்லா படத்தை சொல்லும்போது எனக்கு ஒன்று மட்டும் தான் தோணுச்சு. ஏன்னா நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது தேன்கனிக்கோட்டை லொக்கேஷனை சொல்லிட்டு நான் சொல்லக்கூடாதான் தெரியல, அங்கே தான் ஷூட் பண்ணோம். அந்த மலைவாழ் மக்கள், பழங்குடி மக்களோட வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப அங்கே ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். அது அவ்வளோ நேரம் என்னால் சொல்ல முடியாது, அவ்வளோ டைம் எடுத்துக்க முடியல. டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். இதில் ரொம்ப பெரியவெல்லாம் பண்ணல, நான் சின்ன ரோல் தான், பட் எடிட்டிங்கில் எவ்வளோ போச்சுன்னு கூட எனக்கு தெரியல. அதனால் டீமுக்கு என்னோட விஷஸ். அண்ட் செப்டம்பர் 19 இந்த படத்துக்கு நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன். ஏன்னா இந்த கதையாக கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு இந்த கதை கண்டிப்பாக வரணும் அப்படிங்கிறதுல இந்த கதை என்கிட்ட அவர் கதை சொல்ல, பட் டீமில் நாங்கள் பேசும்போது இது முக்கியமான படம், இது கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறது மட்டும்தான். செப்டம்பர் 19 இந்த படம் வருது, சப்போர்ட் பண்ணுங்கள். ரஞ்சித் சார் ரொம்ப நன்றி. உங்களோட அடுத்தடுத்த படங்கள் அதில் அப்படி எப்படி வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ரித்திகா அவங்களோட செகண்ட் டைம் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பி. குண்டுக்கு அப்புறம் அதில் ஃப்ரெண்டாக பண்ணியிருப்பேன். இதில் அவங்களோட பக்கத்து வீட்டு பொண்ணு. இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்லணும்னு நினைக்கல. தேங்க்யூ ஸோ மச். சாரி, என்னுடைய தமிழ் அவ்வளோ ஃப்ளூவெண்ட் இல்லை, ஃப்ரீ ஃப்ளோயிங் இல்லை, ஸோ அங்கங்கே இங்கிலீஷ் பேசுவேன். ப்ளீஸ் டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ப்ரொடக்ஷன் டீம், தி ப்ரொடியூசர்ஸ், தி சாய் பிரதர்ஸ் அண்ட் ரஞ்சித் சார் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி டைரக்ஷன் டீம், ஆத்ரே சார் அண்ட் டீம். மழையிலையும் வெயிலையும் முள்ளிலையும் கிளாஸ் பீஸுக்கு நடுவில் எல்லாம் நடந்து ஏகப்பட்ட ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஒரு ப்ராடக்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. தண்டகாரண்யம் தமிழ்நாட்டில் இருக்கிற 7.5 கோடி மக்கள் மட்டும் இல்லாமல் பேன் இண்டியா லெவலில் பேசப்படட்டும் என்று my best wishes to the entire team. Many congratulations to all the departments who worked hard for this team. Thank you so much. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் மற்றும் தண்டகாரண்யம் குழுவினர் அனைவருக்கும் வணக்கம். நிறைய நன்றிகள் சொல்ல வேண்டியது இருக்குது, எல்லாரும் அதான் சொல்லிகிட்ருக்கோம். இது டைரக்டர் அதியனோட எனக்கு 2வது படம். குண்டு படத்துலேயே எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருந்தாரு. அண்ட் நீலம் ப்ரொடக்ஷனில் இது என்னுடைய 2வது படம். தொடர்ந்து என் மேலே வச்சிருக்கும் நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய ப்ரொடியூசர் பா ரஞ்சித் சார் அவர்களுக்கும் என்னுடைய இயக்குனர் அதியன் ஆதிரே அவர்களுக்கும் நன்றி. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, தண்டகாரண்யம் புதிய களம், புதிய கதை, சொல்லப்படாத கதாபாத்திரங்கள். அதியனோட ஸ்டைலில் இந்த படத்தை அவர் எந்தவித காம்ப்ரமைஸும் பண்ணாமல் இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்துருக்காரு. அப்புறம் என்னோட கோ ஸ்டார்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கலையரசன், தினேஷ், வின்சு, பாலசரவணன், ஷபீர், இவங்க எல்லாரோடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் எங்களோட ஏடி டீம், இவங்க இல்லைன்னா இந்த படத்தை நாங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கவே முடியாது. ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன் அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. மது, ராமனண்ணா, முருகண்ணா, வேறு யாரும் மிஸ் பண்ணியிருந்தா சாரி. கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க. மக்கள், விமர்சகர்கள் மற்றும் ஊடகத்துறையோடைய ஆதரவோடு தண்டகாரண்யம் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் நர்வஸாக இருக்குது, பட் டைம் அவ்வளோ இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன்.
நான் நிறைய வருஷமாக மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இங்கே கேமரா முன்னாடி நான் ரொம்ப கம்ஃபர்டபுள். பட் ஆக்சுவலாக என்னோட முதல் படம் வந்து நட்சத்திரம் நகர்கிறது. அந்த படம் ஷூட் பண்ணும்போது நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஏன்னா அது ஒரு பெரிய டைரக்டர் ரஞ்சித்தோட ஒரு டைரக்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், அதில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதே ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் நான் அவங்க முன்னாடி நான் நடிக்கணும், தமிழில் பேசணும். நான் என்னோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ் கிடையாது, நான் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மலையாளி. பட் படத்தில் வேற லைவ் சவுண்டு, ஸோ இதெல்லாம் சேர்த்து எனக்கு நான் ரொம்ப நர்வஸாக இருந்தேன். ஸோ ஆனஸ்டாக சொல்லணுன்னா நான் வந்து என்னோட பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொடுக்க முடியல. பட் அவங்க மறுபடியும் நம்பி இந்த படத்துக்காக எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருங்க. எனக்கு நான் ரொம்ப 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 சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். தண்டகாரண்யம் படம் நான் வந்து பிரியான்னு சொல்லி ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இந்த படம் கூட நிறைய பேர் ஆடிஷன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் நானும் ஆடிஷன் பண்ணும்போது நான் அதுவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பிகாஸ் இந்த படத்தில் வந்து ரொம்ப பியூரான தமிழ், ஒரு சின்ன ஸ்லாங் எல்லாம் இருக்கணும். ஸோ ஆடிஷன் பண்ணும்போது நான் சரியாக பண்ணவே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு அந்த டைலாக்ஸே வரல. பட் எனக்கு வந்து நெக்ஸ்ட் டே அதையும் தோழர் கால் பண்ணி எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நான் ரொம்ப ஷாக்டாக இருந்தேன் ஆக்சுவலாக. பட் எனக்கு அவங்க மேலே நிறைய அன்பு இருக்குது, பாசம் இருக்குது, கேர் இருக்குது. பிகாஸ் என்னை நம்பி எனக்கு தமிழ் பேச முடியாத ஒரு பொண்ணை வந்து நான் வந்து அவங்க டெய்லி ஒரு 3 months 2 months அவங்க ஆஃபீஸ் போய் போர்டு எக்ஸாம் படிக்கிறது மாதிரி நான் ஒரு டைலாக் ஃபுல்லாக படித்து ரெடியாக தான் ஷூட்டுக்கு போனேன். ஆனால் எனக்கு டெய்லி என் கூட உட்காந்து என்னோடய ஏடிஸ் கல்பனா அண்ட் மது எஸ்பெஷலி என்னை ரொம்ப ட்ரெயின் பண்ண, என்னை கான்ஃபிடென்ஸ் கொடுத்து ஒரு ஸ்பேஸ் தான் இது. ஸோ அதனால் இந்த படம் எனக்கு ரொம்ப 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 ஒரு ஸ்பெஷலான ஒரு படம். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ. என்னோட கோஸ்டார்ஸ் கலை, தினேஷ், ரித்விகா, நான் நிறைய படிச்சிருக்காங்க ஃப்ரம் ஆல் ஆஃப் யூ. அண்ட் நீங்கள் எல்லோரும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ஐ ஹோப் நானும் அந்த லெவலுக்கு கொஞ்சம் டீசெண்டாக பண்ணியிருக்கேங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு நிறைய பேர் இருக்காங்க. ஐ டென்ட் ஹேவ் காம்பினேஷன்ஸ் வித் யூ கைஸ், பட் ஐ எம் ஷுர் எல்லாரும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டீம், மியூசிக் டீம், ஏடிஸ் அண்ட் கேமரா டீம், பிரதீப், இவங்க எல்லாரும் என்னோட குட் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் வி கண்டினியூ அவர் ஃப்ரெண்ட்ஷிப். And Learn and Teach Productions கூட ரொம்ப நன்றி. Thank you so much for having me. It's been a great experience. Thank you so much. Cooling Glass family எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வந்திருக்க பிரசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய படம் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்காங்க. எல்லாம் எங்கள் அண்ணனுங்க, எல்லாமே ரொம்ப நன்றி. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி கேதரிங் மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அதியன் தோழர் வின்சு சொன்ன மாதிரி ஒரு குழந்தை தான். கண்டிப்பாக தண்டக்காரண்யம் வந்து என் கெரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இருக்கும். நடித்த நடிகர்கள் எல்லாருமே, டெக்னீஷியன்ஸ், பிரதீப், செல்வா வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரையும் பாராட்ட மாட்டான். இந்த படம் பார்த்து ஃபர்ஸ்ட் கட் பார்த்துட்டு எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ செல்வா. இன்னைக்கு எல்லாரும் சொல்லும்போது பயங்கர ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் ரஞ்சித் சார், தேங்க்யூ சார், லவ் யூ சார். சாய் சார், தேங்க்யூ. எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கண்டிப்பாக தண்டக்காரண்யம் படம் எல்லாருக்கும் போய் சேரணும். எல்லாரும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். அதியன் தோழர் வந்து அவ்வளோ சூப்பரான ஒரு ஒர்க். ஒரு சீன் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு அவ்வளோ அந்த ஸ்பேஸ் அவர் சொல்கிற அந்த இடத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே என் டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என் அசிஸ்டன்ஸ், அப்புறம் எல்லாருக்குமே நன்றி. அப்புறம் மேனேஜர்ஸ், அவர் பேர் சொன்னார். சிவானா, காமராஜனா, பரதனா. ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது சார். ஹரி மேனேஜர், எல்லாருக்கும் அந்த லிஸ்ட் தனியாக வச்சுருக்கோம். நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் பேசுங்க சார். ரொம்ப சூப்பர். என்னன்னா எங்கள் அண்ணன் எங்கே இருக்கார்? அண்ணன் தினேஷ் அண்ணன் வந்திருக்காரு. ஏன்னா படத்தில் அவர் கேட்டே இருப்பார். அட்டகத்தில் ஆரம்பித்தது எங்கள் மோதல். இப்போ வந்து லவ். சரவணன், எல்லாருக்கும் நன்றி. என்னன்னா சினிமாவில் ஒரு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நான் மெட்ராஸில் நானும் ரித்திகாவும் பேரா பண்ணோம். இதில் வந்து அண்ணியா நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் நடந்த ஒரு விஷயம் வந்து இந்த படத்தில் ரீக்ரியேட் ஆயிருக்கு. அதை நாங்கள் ரொமான்ஸ் பண்ணும்போது கார்த்திக் சார் வந்துடுறாரு. இதில் எங்கள் அண்ணனும் அண்ணியும் ரொமான்ஸ் பண்ணும்போது நான் பார்த்துருவேன். ஸோ அது எப்படி நடிக்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது நல்லா இருந்தது. அதே மாதிரி வேட்டுவமில் எனக்கு மனைவியாக நடிக்கிற மெலடி இதில் எனக்கு அக்காவாக நடிச்சிருக்காங்க.
அங்கே அக்கான்னு கூப்பிட்டு ஃபர்ஸ்ட் டே வெயிட் அப் ஷூட்டு போகிறேன். ஃபர்ஸ்ட் டேனே ஒரு பயங்கர க்ளோஸான சீனு. என்னக்கா நீங்கிறீங்க, நான் தாண்டா அவன் பேர் அப்படின்னாங்க. சூப்பர்க்கா வாங்கக்கா ரொமான்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொமான்ஸ் பண்ணோம். ஸோ ரொம்ப கஷ்டம்தான், பட் ஆனால் அது தெரியாத அளவுக்கு அதிகம் தோழர் எடுத்திருக்காரு. வின்சு தேங்க்யூ ஸோ மச், ஒண்டர்ஃபுல் கோஸ்டார். நிறைய பேர் இருக்காங்க என் கூட தொடர்ந்து எல்லா படங்களையும் பயணிக்கிற ராகவா, அவருக்கு நன்றி. எங்கள் டீம் டோட்டல் டீமுக்கே நன்றி. அப்புறம் வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா சாரி. அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னேன், கண்டிப்பாக ரொம்ப ஏன்னா ஒரு படம் வந்து பண்ணுறோம், ப்ரொடக்ஷன் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு டைம் எடுக்கும், அது படத்தோட ஷூட்டிங் ஒரு டைம் எடுக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இருக்கிற காலம் வந்து ரொம்ப ஒரு எப்போ அந்த படம் வரும்னு தெரியாது. அதுக்கான இப்போ இருக்க பிஸ்னஸ் சூழ்நிலை என்ன ஹீரோ வச்சு பண்ண ரஞ்சித் சார். ஸோ அதை பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு 1 கோடி பிரச்சனை இருக்குது. அப்போ அந்த காலங்களில் வந்து ஒரு டைரக்டர் கூட ரொம்ப நெருக்கமாக ட்ராவல் பண்ணுறது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் இருக்கும். ஏன்னா நம்மளாம் அடுத்த படத்துக்கு போயிடுவோம். ஸோ அந்த டைம்லையும் அவங்க கூட இருந்து சப்போர்ட் பண்ண அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். ஜஸ்டின் ப்ரோ, ஜஸ்டின் வந்து வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட். நாங்கள் 3வது படமா ஜஸ்டின், இது 3வது படம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறோம். தேங்க்யூ ஜஸ்டின், தேங்க்யூ ஸோ மச். சாங்ஸ் உங்கள் ஒர்க் எப்போவுமே நீங்கள் ஹிந்தி படம் பண்ணிட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க. வெரி வெரி தேங்க்யூ ஸோ மச். பிரதீப், அப்புறம் எங்கள் அண்ணன் ராமலிங்க அண்ணன், அவர் பேசினதோடனே தான் இந்த படம் வெற்றி விழாவில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச்னா, லவ் யூ. கண்டிப்பாக அடுத்தது நம்ம பண்ணுறோம். ஏன்னா ராமலிங்கனெல்லாம் அவ்வளோ லேஸில் பாராட்டுற ஆளுங்க கிடையாது எல்லாமே. ஏன்னா என் டீமே அப்படி தான், ஒருத்தங்க பார்த்துட்டு பாராட்ட மாட்டாங்க, அதில் இருக்க பிரச்சனைகள் மட்டும்தான் பேசுவோம். ஸோ அப்படி இருக்க ஒரு டீம் கிட்ட வந்து ஒரு பாராட்டு வர்றது ரொம்ப நன்றி. எங்கள் பார்த்த ஜெய் அண்ணா, தினகர் அண்ணன், பாரிலாம் ரொம்ப எமோஷனலாக ஃபோன் பண்ணி பேசினார். தேங்க்யூ பாரி, லவ் யூ ஸோ மச். எல்லாருமே எங்கள் சுரேஷ் அண்ணா எல்லாருக்குமே நன்றி. மோசஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக தண்டக்காரங்க சூப்பராக இருக்கும். எல்லாரும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். சாய் சார் மன்னிச்சிருங்க சார், ஐ லவ் யூ சார். சொன்னேன் சார் ஃபஸ்ட்டு சாய் சார். ஏன்னா நீலம் பண்ணுறாங்க படங்கள், அது வந்து பேசுகிற விஷயங்கள் வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். நிறைய ரெஸ்பான்ஸ், நிறைய விஷயம் கிடைக்கும். அப்போ சேர்ந்து கொலாபரேட் பண்ணும்போது ஒரு இன்னும் அதிகமான ஒரு பவராக கிரியேட் ஆகும். அப்படி வந்து தைரியமாக எங்கள் கூட கெத்தாக கொலாபரேட் பண்ணுற சாய் சாருக்கு நன்றி, வாழ்த்துக்கள். லவ் யூ சார். பார்த்துக்கலாம் சார். காரணம் அவ்வளோதான் சார். ஓகே, கதாநாயகன் கலையரசன் அவர்களுக்கு சிறப்பு அன்பளிப்பு தர யாரு கூட எடிட்டர் செல்வா அவர்களை மேடைக்காக அதுக்குள்ள ஒரு 2-3 ஐயா நீங்க வந்து. அப்புறம் பாடலாசிரியர் உமாதேவி அவர்கள், நம்ம அறிவு அவர்கள், தோழர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்கள் வரிகளில் வந்து நாங்கள் அந்த ஸ்க்ரீனில் வரது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். அது நான் கலையரசனோட ஈவெண்ட்டுக்கு போகிறேன் அப்படின்னோடனே நாங்கள் ஃபேஸ்புக்கில் கொஷின்ஸ் போட்டோம், அவர்கிட்ட என்ன கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படின்னு. அதில் முதல் கேள்வி வந்து என்னன்னா, இல்லை அதை கேட்கவே இல்லை. இப்போ முன்னாடி எப்படின்னா நான் செத்து போயிட்டுனா ஒரு சம்பளம், உயிரோட தான் ஒரு சம்பளம். இப்போ முத்த காட்சிகள் இருந்தால் ஒரு சம்பளம், அது இல்லைனா ஒரு சம்பளம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதுக்கு என்ன நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க? அங்கே நின்று பேசுங்க. என்ன திட்டுவாங்க, நீங்கள் வேற. ஏங்க டைரக்டர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நடிகர் கிட்ட கேட்குறீங்க. இல்லை நீங்களே கேட்குறீங்க. அப்படி இருந்தால் நான் சம்பளத்தை குறைச்சிக்கிறேன்ற மாதிரி ஒன்று. அதே தோழர்லாம் எவ்வளோ ரொமான்ஸ் பண்ண சொன்னா தெரியுமா? அதில் பாதி தான் பண்ணியிருக்கேன் நான். அவர் பயங்கர ரொமான்டிக்கான ஆள். டேய் என்னடா கிஸ்ஸே பண்ண மாட்டேன், பண்ணிடுறான்றாரு. சார் பண்ணிட்டே எப்படி சார் இருக்க முடியும்? அந்த பொண்ணு என்ன சார் நினைக்கும், தேவையெல்லாம் பண்ணிட்டேன் நினைக்காதுன்னா, மச்சி குடுறா மச்சியா ஒன்று குடுறா அப்படின்வாரு, நல்லா குடுறா அப்படின்வாரு. இஸ் அ வெரி ரொமான்டிக் பர்சன். ஸோ அவர் சொன்னதில் ஒரு 5% தான் நான் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். அதனால் நீங்கள் என்ன குறை சொல்ல விடாது. அதிகம் தோழர் ஏறும்போது இந்த கேள்வியை கேளுங்க, ஏன் அவ்வளோ முத்த காட்சிகள் வச்சார்? இல்லை சம்பளம் அதெல்லாம் கிடையாது, சம்பளமே இல்லைங்க, நாங்களாம் ஃப்ரீயாக நடிப்போங்க. அப்புறம் ஹிந்தி, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு பேன் இண்டியா போல சுற்றுறதுனால இங்கே டேட் தர மாட்டீங்க ஒழுங்கா. இப்படி சொல்லி தான் எங்கேயுமே கூப்பிட மாட்டுறாங்க இப்போ. இல்லை இந்த பிரச்சனை ரஞ்சித்தனே ஒரு நாள் பேசிட்டு இருந்தாரு, அவன் எங்கடா டேட்டே தர மாட்டாரு. அதுக்கான பதில் என்னவா இருக்கும்? ஒரே நான் தொடர்ந்து வேலை செய்கிற ஒரே எங்கள் அண்ணன் தான். நீ அதையும் கெடுக்க பார்க்குற, பிச்சு போடுவேன். நன்றி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கங்க. கலை வந்து ஆர்டிஸ்ட்க்கு இருக்கிற பிரச்சனை. அது ஒருத்தவங்க கூட பெர்ஃபார்ம் பண்ணிட்டு திருப்பியும் அந்த அடுத்த படத்தில் வேறு மாதிரி பார்க்குறது. உனக்கு படத்தோட அது முடிஞ்சிடுச்சு, எனக்கு இப்போ ஆடியோ லான்ச் வரைக்கும் அது கண்டினியூ ஆகுது. தண்டகாரண்யம் வந்து அதீன் ஆதிரை, அவர் ரொம்ப சீரியஸான ஒரு ஃபிலிம் மேக்கர். இதை கமர்ஷியலாக ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. பட் அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த ரோலில் எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ டீம், ப்ரொடக்ஷன் அண்ட் அதீன் சாருக்கும். ஜஸ்டின் வந்து அதை இன்னும் ஹைப் பண்ணி பயங்கரமாக எவாலுவேட் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஜஸ்டின் செம்ம ஒர்க்கு. இதுக்கப்புறம் இன்னும் நீங்கள் இருக்காரா? இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஐ விஷ் யூ
பயங்கர லவ் இருக்குது உங்கள் மியூசிக்கில். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். என்னோடய வேலையை நான் கரெக்டாக பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். எனக்கு ஒரு லாஸ்ட் 3 படங்களுமே வந்து எப்படி ஒர்க்காக நான் எப்படி அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பித்தேன்னா, ரொம்ப குக்குலெல்லாம் ஹெவியாக போயிட்டு பண்ணது எல்லாமே ரொம்ப இன்டென்ஸாக எடுத்து பண்ணது வந்து எனக்கு லைஃப் ஒன்று தரும்ல. லாஸ்ட்டு படத்துலேயும் நான் சொல்லியிருந்தேன், அதை லைஃப் கொடுத்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தேன் கேமரா முன்னாடி நிற்கும் போது. ஸோ லைட்டாக ரொம்ப சட்டிலாக ஒரு மூச்சை வந்து எப்படி நம்ம இழுக்கிறோமோ அதை நம்ம மூச்சை இழுக்கிறோன்னு அப்படி இல்லாமல் அது பாட்டு போயிட்டு வந்துட்டு இருக்குல்ல, அது ஒரு விஷ் வந்துச்சு. அதை தான் ட்ரை பண்ணியிருக்கோம். அது பேசிக்காக தான் இருக்கும். அந்த பேசிக் வந்து ஃபண்டமெண்டலாக போகாது, பட் பேசிக்காக இருக்கும். அது ஒர்க் ஆகும்னு நம்புகிறேன். அது லப்பர் பந்துலேயும் கிடச்சிது ஜனங்க கிட்ட இருந்து. ஐ விஷ் இந்த படத்துலையும் அது நடக்கும்னு நான் நம்புகிறேன். ப்ளஸ் நீங்கள் லப்பர் பந்துக்கு பெரிய சப்போர்ட் கொடுத்தீங்க, இதுலேயும் இருக்கும்னு நான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தினேஷ் அவர்களுக்கு அன்பளிப்பு தர சாய் சார் அவர்களை மேடைக்கு அனுப்பும். ப்ரொடக்ஷன் சாய் சார் அவர்களை மேடைக்கு அனுப்பும். சார் ஒரே ஒரு நிமிஷம். தினேஷ் இங்கே சும்மா ஒரு கொஸ்டின் மட்டும். அதான் நாங்கள் தான் சொல்லியிருக்கோம்ல, போட்ட உடனே சோஷியல் மீடியாலேருந்து கொஸ்டின் கேட்க சொன்னாங்க. எல்லாரும் இப்போது ஆக்சுவலாக இங்கே தான் நாங்கள் பிளான் பண்ணோம். அண்ணாலாம் வேணாம் இங்கே வைங்க அப்படின்ட்டாங்க. இந்த மைக்கை பிடிச்சி இப்போது சோலோவாக பேச ஆரம்பிச்சு இப்போ குட்டி குட்டி கதைலாம் சொல்கிறாங்களே. இப்போ உங்கள் வருஷனில் ஏதாவது குட்டி கதை வச்சுருக்கீங்களா சொல்கிறதுக்கு? ரொம்ப ஸ்டைல் இல்லை ஏதாவது ஒரு குட்டி கதை ஏதாச்சும் யாருக்காவது ஏதாவது பகிர்ற மாதிரி இருந்தா? என்ன, காற்று வெயில் மழை எல்லாருக்கும் அது வந்துகிட்டே இருக்குது. அதனால பூமி பெருசு, ஹீட்டு ஆகுது, அப்படி இடம் இல்லை, தண்ணி இல்லைலாம் இல்லை, எல்லாம் சூப்பராக இருக்குது. அந்த எனர்ஜியில் நம்ம வந்து வாழலாம் ஜாலியாக. இதை கொஞ்சம் புரிஞ்சு அதுக்கான அறிவு எனக்கு இல்லைன்றது இங்கே பெரிய சிக்கலாக இருக்குது. அது வீட்டுக்கு போனால் தான் உங்களுக்கு அதுதான் நான் சொல்ல வந்தேன். வீட்டுக்கு போய் யோசிச்சுட்டு இந்த காற்று மழை வெயில் ஓகே மஜா எனக்கு அதை வாய்ஸ் நோட் அனுப்பு. ரெண்டாவது அடுத்த ஒரு சின்ன சின்ன கேள்விகள் தான். ஒரு வரியில் பதில் சொல்லணும். இயக்குனர் அதியன் ஆதிரை. காத்து மழைலாம் சொல்லக்கூடாது, அதீன வந்து பாப்பா அப்படின்னு சாரி குழந்தை அப்படின்னு கலை சொன்னாரு. எங்க அந்த குழந்தை அப்படிதான் சொன்னாங்க. நான் படம் அவர்கிட்ட கதை கேட்கும் போதெல்லாம் ஃபர்ஸ்ட் குண்டு பண்ணும் போதெல்லாம் அவர் என்கிட்ட பேசும்போது நான் ஒன்று அப்படிலாம் நினைக்கவே இல்லை, என்ன நீ அப்படி நினைக்காத அப்படின்னு. அப்புறம் ஸ்பாட் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது நான் தான் அந்த இன்னசென்ட், நீ இல்லை. அதையும் வந்து எக்ஸ்ட்ரீமான ஒரு பிரைனியான ஒரு ஆக்சுவலாக ஒரு ப்ரொஃபஸராக நான் பார்ப்பேன். அவர் பேசும்போதும் ஃபிலிமை தாண்டி அவர்கிட்ட பேசும்போது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, நிறைய லேர்ன் பண்ணிக்கலாம். குண்டில் வந்து அவரை தான் இமிடேட் பண்ணியிருப்போம், அந்த ஸ்லாங்லேருந்து எல்லாமே. அது கனெக்ட் ஆச்சுன்னு தெரியல அவருக்கு. அதியன் சார் ஒரு இன்னசென்ட்டாக பட் வித் நாலேஜ். அவர் ஒரு வளரும் புத்தா. இந்த ஸ்டோரி நல்லா இருக்கு ஆக்சுவலாக, முன்னாடி சொன்ன ஸ்டோரியை விட இன்னசென்ட் ஆனால் நாலேஜ் நைஸ். ஓகே அடுத்து ஒரு கலையரசன் ஒன் வேர்டில் சொன்ன ஒரு லைனில் அதியன் அறிவு. ஓ அப்படி ஓகே ரைட். கலையரசன் கலை வந்து சூப்பராக எல்லாருமே வந்து பார்த்துப்பாரு. கலையை பற்றி சொல்லலைல்ல. அப்போது கலை வந்து கலை எப்படி ஓகே. அடுத்து உங்க கூட ரித்விகா நடிச்சிருக்காங்க முதல் முறை. ஸோ ரித்விகாவை பற்றி ரித்விகா ரொம்ப இன்டென்ஸான ஒரு பெர்ஃபார்மர். அவங்க பரதேசியில் அவங்களோட அட்டகத்தி முடிஞ்ச அந்த டைம் வெயிட் பண்ணிட்டு இருக்க டைமில் பரதேசி பார்த்தேன்னு நினைக்கிறேன் நான். படம் ரிலீஸ் ஆச்சா. ரித்விகா பெர்ஃபார்மர் சூப்பர். இறுதியாக இயக்குனர் பா ரஞ்சித் பற்றி அண்ணன் ஒரு லைன் கேட்டால் ஒரு வேர்டு. தேங்க்யூ தினேஷ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. நீலம் ப்ரொடக்ஷன்ஸுடைய ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கு வரும்போதும் வந்து உறவுகள் எல்லாரையும் அண்ணன்கள் எல்லாரையும் பார்க்குற ஒரு எக்ஸைட்மெண்ட் எனக்கு எப்பவுமே இருக்கும். இங்கே வந்து ஒவ்வொருத்தரையும் சந்திக்கும் போது ஒரு குடும்ப ஃபீலிங் எனக்கு கிடைக்கும். தண்டகாரண்யம் படத்தில் நானும் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். ஜஸ்டின் பிரபாகரன் அவர்களுடைய இசையில், பாடலாசிரியர் உமாதேவி அவர்களுடைய வரிகளில். இந்த பாட்டு வந்து வழக்கமாக ரேப் மட்டும் இருக்கும், ஆனால் இதில் வந்து ஒரு ட்ரைபல் ஃபீலிங்காக அவர் வந்து சூப்பராக கொண்டு வந்திருந்தார். அதுக்கு அவர் என்னை சூஸ் பண்ணதுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. அதையும் நான் எனக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப பிடிச்சி ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு பாட்டாக அந்த பாட்டை வந்து அவர் கொண்டு வந்திருந்தார். இந்த என்டையர் ஆல்பமே நான் கேட்டேன், ரொம்ப நல்லாயிருக்கு. ஜஸ்டின் சார் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது என்னென்னா நிறைய படத்தை பற்றி சூப்பரான ரிவ்யூஸ் வந்து எனக்கு கல்பனாவும் பயங்கர எக்ஸைட்டடாக வந்து ஒவ்வொரு முறையும் இதை பற்றி சொல்லிட்டே இருப்பாங்க. படத்தை எல்லோரும் தியேட்டரில் போய் பார்க்கணுன்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் லேர்ன் அண்ட் டீச் தயாரிப்பில் தண்டகாரண்யம்னு இந்த வீக் வந்து ஒரு மலையாள படம் ரிலீஸ் ஆகுது. ஏன் மலையாள படம்னு சொன்னோன்னா, தமிழ்நாட்டில் தமிழ் படத்தோட மலையாள படங்கள் தான் நல்லா ஓடுது. இது ஒரு மலையாள படமாக பாவிச்சுக்கோங்க.
அதியன் சேட்டன் இயக்கியிருக்காரு. கலை சேட்டன், தினேஷ் சேட்டன், அதியன் குட்டன் இவங்கெல்லாம் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா நீங்கள் தமிழில் எடுத்தால் தான் நம்ம என்னென்னவோ வந்து காரணங்கள்லாம் சொல்லுவோம், மலையாளத்தில் எடுத்திங்கன்னா எந்த இதுவும் சொல்ல மாட்டீங்க அப்படி நினச்சிக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான படமாக அப்படி பார்க்குறேன். முதல்ல வந்து இப்போ நீலம் சார்ந்த இந்த டீம் வந்து எனக்கு சினிமானா என்னன்னு முதல்ல எல்லாமே ஏபிசிடிலன்னு சொல்லி கொடுத்ததே இந்த டீம் தான். அதுக்கு நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கிறேன். எனக்கு இந்த இடத்துல இயக்குனராக நான் இங்கே வந்து நிற்கிறதுக்கு வாய்ப்பளித்த லேர்ன் அண்ட் டீச் சாய் தேவானந்த் சாருக்கு மிகப்பெரிய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதியன் தோழர் வந்து அவர் புக்கு படித்ததுலேருந்து நான் மிகப்பெரிய ஃபேன் அவருக்கு. குண்டு படமும் யாருமே யோசிக்காதெல்லாம் யோசிக்கிறாரு. கிட்டத்தட்ட எப்படி சொல்லணும்னா, ஒரு கூரை கடியில் நம்மலாம் பயங்கரமாக சண்டை போட்டுன்னு இருக்கோம். நம்ம என்னென்னவோ ரீசன் சொல்லி அடிச்சுக்கிறோம், பயங்கரமாக பொழந்துக்கிறோம். ஆனால் அந்த கூரைக்கு மேலே யாருமே போய் என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்ததே கிடையாது. கூரைக்கு மேலே ஒரு சிலர் என்னதான் இருக்குன்னு அதியன் தோழர் மாதிரி ஒரு சில ஆட்கள் கூரைக்கு மேலே போய் பார்த்தா எவனோ ஒருத்தன் கயிறு கட்டி நம்மளை சண்டை போட வச்சுன்னே இருக்கிறான். அந்த கூரைக்கு மேலே இருக்கிறவனை பற்றின ஒரு படம் தான் இந்த தண்டகாரண்யம். ஒரு பவர் பாலிடிக்ஸ் பற்றின படம். நீங்கள் இந்த மாதிரிலாம் சொன்னாலே கொஞ்சம் ஐயோ இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு உங்களுக்கு ஒரு ரெட் ஃப்ளாகாக அந்த சில படங்களை நீங்கள் தவிர்த்துருவீங்க. அதை கூட அப்படியே ஓரமாக வச்சுட்டு ஒரு ஃபிலிமாகவே இதை பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் பயங்கர எங்கேஜிங்கான ஒரு படத்தை நான் வந்து பார்த்தேன். இது வந்து ஒரு பயங்கர ஒரு இது நீங்கள் என்னதான் கருத்துக்கள் சொன்னாலும் இது நீங்கள் ஒரு சினிமா லவராக பார்க்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக தான் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற எல்லாமே இந்த படத்துக்குள்ளே இருக்குது. நடிகர்கள் வந்து அவ்வளோ சிறப்பாக நடிச்சிருந்தாங்க. ஸ்பெஷலி வந்து கலை ப்ரோ டார்லிங் பயங்கரமான ஒரு நடிப்பு. மெட்ராஸில் அன்புக்கு வந்து அவர் எப்படி அந்த கேரக்டர் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சோ அந்த மாதிரி இந்த படத்தில் வந்து அவ்வளோ பிரில்லியண்டாக நடிச்சிருந்தார். இதுக்கு மேலே அவர் வந்து எப்படி உங்களுக்குலாம் பயங்கரமான நடிப்பை வெளிப்படுத்தணும்னு தெரியல. அவர் இன்னும் தமிழ் சினிமா ஒரு பயங்கரமாக யூஸ் பண்ணணுன்ட்டு நான் வந்து எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய இயக்குனருக்கெல்லாம் வேண்டுகோளாக வைக்கிறேன். அவர் தினேஷ் ப்ரோ, நான் இப்போ கூட அவர்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஒரு இமேஜ் காட்டியிருந்தேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து என்னோட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் நீங்கள் தான் அப்படின்னு சொல்லி காட்டியிருந்தேன். இந்த படத்தில் வந்து அந்த கடைசியில் ஒரு ஷாட் அவர் வந்து ஒரு அவ்வளோ மாசா அவ்வளோ சூப்பராக இருந்தார். இந்த படத்தோட மிகப்பெரிய தூணா வந்து நான் பார்க்கறது ஜஸ்டின் பிரபாகரன் அவர் தான். அந்த இசை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு. தயவு செஞ்சு எந்த காரணமும் சொல்லி இந்த படத்தை தேட்டர்ல இருந்து பார்க்காம விட்டுறாதீங்க. தேட்டருக்கு இந்த படத்துக்கு போங்க. தேட்டரில் பார்த்து சக்ஸஸ் பண்ணாதான் இன்னும் நிறைய இந்த மாதிரி படங்கள் வரும். நிறைய இயக்குனர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். என்ன மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி மேடை ஏற முடியும். ஸோ தயவு செஞ்சு இந்த படத்தை தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஜெய் பீம். ஒரு நீண்ட நேர நிகழ்வாக மாறிடுச்சு. அந்த இவ்வளோ நேரம் காத்திருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்ட் பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீலம் ப்ரொடக்ஷன் மற்றும் என்னோட திரைப்படங்களுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டிருக்கோம். உங்களுக்கு எப்போதும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் திரு சாய் தேவானந்த், லேர்ன் அண்ட் டீச், சாய் தேவானந்த் அண்ட் சாய் வெங்கடேஷ் அண்ட் அந்த டீமை சேர்ந்த எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றி. அண்ட் என்னென்னா, இப்படி ஒரு படம் பண்ணுறோம், என் கூட சேர்ந்து படம் பண்ண வரவங்க வந்து ரொம்ப கம்மி தான். ஆக்சுவலி தமிழ் சினிமா, தமிழ் தயாரிப்பு ஈடுபடுறவங்க கூட வந்து என்னென்னா நம்ம கூட சேர்ந்து வேலை செய்கிறது வந்து ரொம்ப விரல் விட்டு எண்ணிடலாம். ஏன்னா இந்த ஒரு 12 வருஷமாக வந்து சில பேர் கூட தான் நான் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கேன். அந்த சில பேர் ஏதோ ஒரு வகையில் என்னை நம்புறவங்களாக இருக்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில் நான் நம்புகிற அரசியலை நம்புறவங்களாக இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் இப்போது திரு சாய் தேவானந்த் வந்து என்னுடைய திரைப்படங்களை பார்த்து, என்னுடைய ப்ரொடக்ஷன் படங்களை பார்த்து என் கூட சேர்ந்து வேலை செய்யணும்னு ரொம்ப ஆர்வமாக வந்து என் கூட வந்து தொடர்ந்து வேலை செஞ்சிட்ருக்காரு. அண்டு தண்டகாரண்யம் மற்றும் வந்து அதோட தொடர்ந்து வந்து வேட்டுவம் படத்தோடைய தயாரிப்பாளராக இருக்கார். அவருக்கு இந்த நேரத்தில் பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வெறும் தயாரிப்பாளராக மட்டும் இல்லாமல் என்னை நம்புகிற ஒரு நல்ல நண்பனாக இன்றைக்கி வந்து அவர் மாறி இருக்கார். அண்ட் ரியலி தேங்க்யூ சாய், ரொம்ப சந்தோஷம் கூட சேர்ந்து வேலை செய்கிறது. அண்ட் வந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்குது அப்படின்றது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த 12-13 வருஷத்தில் வந்து இவ்வளோ பேர் வந்து என்னோட சேர்ந்து இருக்கிறாங்க, இங்கே வந்து இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து ஒருத்தரை பார்த்து பேசிக்கிறதும், அவங்கள பற்றி கமெண்ட் பண்ணிக்கிறதும், அண்ட் அவங்களோட வளர்ச்சியும் பார்க்குறப்ப வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இது வந்து என்னென்னா, எல்லோரும் சொல்கிற மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக தான் இருக்குது. ஏன்னா நீலம்னாவே இவ்வளோ க்ரௌடு, வெளியே ஆடியன்ஸு வருமா இல்லைன்னு தெரியல,
தெரியாது, நமக்கே இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இவ்வளோ பெரிய மக்களை, இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு கும்பலே, டெக்னீஷியன்ஸை, இவ்வளோ பெரிய டீமை இந்த 12-13 வருடங்களில் வந்து உருவாகி இருக்கிறாங்க அப்படின்றப்ப வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படி உருவாகிக்கிறப்ப இப்போ என்னென்னா அதியன் டீம்னு ஒன்று உருவாகிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி டீம் இப்போ தனித்தனியாக உருவாது. இப்போ வந்து ஸோ இவங்க எல்லாருமே தனித்தனியாக அப்படியே உருவாங்குறாங்க. ஒருவேளை இன்னொரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா ஒரு இன்னும் பெரிய ஒரு டீம் வந்து இங்கே தமிழ் சினிமாவில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவர்களிருந்து பல பேர் வந்து பலவிதமாக பரிமாணங்கள் பெற்று தமிழ் சினிமாவை முற்றிலுமாக ஆளுகிற டெக்னீஷியன்களை, ஆர்டிஸ்டாக நிச்சயமாக இவங்க இருப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கை அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமாக ஏதோ ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழில் ஈடுபடுற ஆளாக மட்டும் இல்லாமல் இந்த சமூக பார்வை, சமூக இந்த இங்கே இருக்கிற என்ன சொல்கிறது இன்இக்வாலிட்டி சரியாக புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய படைப்பின் மூலமாக, தன்னுடைய கலையின் மூலமாக இதை சரி செய்ய விரும்புகிற மனிதர்களாக இவர்கள் இருப்பார்கள், ஆர்டிஸ்டாக இவங்க இருப்பாங்க அப்படின்றது தான் எனக்கு வந்து இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இங்கே தமிழ் சினிமாவில் நான் வெறும் டைரக்டராக ஆகணும்னு மட்டும் வரல. நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறப்ப தான் வந்து டைரக்டர் ஆகணும்னு எனக்கு வந்து தோணுச்சு. ஆனால் டைரக்டர் ஆனால் இந்த மாதிரி படம் தான் எடுக்கணுன்ற விருப்பத்தோடு தான் நான் இங்கே வந்தேன். ஆனால் நான் ஒரு 3 வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருப்பேன் தான் நான் நம்பினேன். அதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை ஆரம்பத்தில். காரணம் என்னென்னா, நம்ம பேசுகிற அரசியல் வந்து நம்ம ஊரில் நம்ம காலனி தாண்டி ஊருக்குள்ளே போய் பேசினாலே ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நம்ம பேசுகிறது வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இது ஒரு பயங்கர முரணான ஒரு இடமா இருக்கும், இதில் எப்படி நம்ம தாக்கு பிடிக்க போகிறோம் நான் யோசிச்சுருந்துருக்கேன். அண்ட் வந்து அதுதான் என்னுடைய பெரிய மனதில் உள்ள பெரிய கேள்வியாகவும் இருக்குது. நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது, எப்படி இதை பேசுறது, எப்படி இதை மொழியாக மாற்றுறது, எல்லாரும் அக்செப்ட் பண்ணுற ஒரு மீடியமாக எப்படி இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தான் நான் தொடர்ந்து அதுதான் நான் வந்து யோசிச்சுட்டே இருப்பேன். நான் அப்படி யோசிச்சதன் மூலமாக நான் நினச்சது வந்து குறைந்தபட்சம் ஒரு 3 ஆண்டுகள் இல்லை 5 ஆண்டுகள் வந்து ஒரு டைரக்டராக எனக்கு பிடிச்ச ஒரு படத்தை எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் ஆனால் வந்து மக்கள் என்னை வந்து இயக்குனராக மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் தயாரிப்பாளர்களாகவும் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த தயாரிப்பாளர் ஏற்றுக்கொண்டதன் மூலமாக இன்னைக்கு வந்து நீலம் ப்ரொடக்ஷன் வந்து இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்துருக்கு. இதில் நிறைய பேர் இன்றைக்கி வந்து இயக்குனராக மாறி இருக்காங்க. நிறைய பேர் வந்து இந்த நீலம் ப்ரொடக்ஷன் மூலமாக வெளியே வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாகவும் பெரிய என்ன சொல்கிறது பெரிய உத்வேகமாகவும் இருக்குது. தொடர்ந்து செய்யணும்னு நான் வந்து விரும்புகிறேன். ஏன்னா இன்றைய சூழலில் நான் வந்த சூழலையும் சரி இப்பயும் சரி படம் எடுக்கிறது வந்து பயங்கர சவாலான விஷயம். ஒரு படம் கிடைக்கிறது ரொம்ப சவாலான விஷயம். அந்த படத்தை வந்து எடுத்து முடித்து ரிலீஸ் பண்ணுறது இன்னும் சவாலான விஷயம். ஏன்னா இங்கே அவ்வளவு இப்போ நார்மல் கமர்ஷியல் இல்லை நார்மலான ஒரு ஆர்டிஸ்டிக் படம் எடுத்து ரிலீஸ் பண்ணுறதுலே பெரிய சவால் இருக்கும். ஆனால் நம்ம வந்து இந்த நார்மல் கமர்ஷியல் அண்ட் ஆர்டிஸ்டிக் படங்களில் மீறி ஒரு பாலிடிக்ஸை வந்து முன்வைக்கிறோம், ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறோம். இப்போ கருத்து முன்வைக்கிற படங்கள் வந்து பெரிய வெற்றி அடையுமா இல்லை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து இருக்கும். அதையெல்லாம் கடந்து வந்து கருத்து கண்டென்ட் வந்து பிரதானமாக அந்த கண்டென்ட்டோட கலையையும் சேர்த்து அதோட கமர்ஷியல் வடிவத்தையும் வந்து உள்ளடக்கி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீலம் ப்ரொடக்ஷன் வந்து நிரூபிச்சிருக்கு. அது மூலமாக நிறைய இயக்குனர்கள் நிறைய பேர் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான தருணமாக நான் இதை வந்து பார்க்குறேன். அண்ட் வந்து இன்னைக்கு இருக்கிற சவால்களை சமாளிக்கக்கூடிய ஒரு மன தைரியம் அதனால தான் எனக்கு இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து கார்பரேட் நிறுவனங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஓடிடி நிறுவனங்கள் வந்து எல்லா படங்களையும் வாங்கினாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதோட கண்டென்ட் மையமாக வச்சு அந்த படத்தை வெளியே எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் அஜெண்டா வந்து கிரியேட் ஆயிடுச்சு. அண்ட் இந்தியா லெவலில் வந்து எப்படி லெஃப்ட் விங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததோ இன்னைக்கு ரைட் விங் வந்து அதை விட மிகப்பெரிய பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்ட்டாக மாறிடுச்சு. ஒரு திரைப்படத்தில் ஒரு குறியீடை முன்னாடி வந்து இன்டெலெக்சுவல் தான் வந்து ஆராய்வாங்க, இந்த குறியீடு இதனால் இருக்குது, இது வந்து இயக்குனர் வந்து சொல்ல ட்ரை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு வந்து அந்த குறியீடை பற்றி கணக்கெடுப்பதற்கு டீகோட் பண்ணுறதுக்கு பல பேர் முன்வந்துட்டாங்க. அண்டு குறிப்பாக வந்து சென்சார் போர்டு வந்து ரொம்ப தீவிரமாக அதில் வந்து இருக்கிறாங்க. குறிப்பாக ரைட் விங் என்ன சொல்கிறது ஆதரவு மனப்பான்மை உள்ள சென்சார் போர்டு உறுப்பினர்கள் வந்து நம்ம வந்து சென்சார் அப்ளை பண்ணாலே அவங்கள நம்ம பார்க்கலாம், உள்ளே வரப்போ நம்மளை பார்க்குறது, நம்மளை அவங்கக்கிட்ட பேசுகிறது, ஹேண்டில் பண்ணுறதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அதை மீறி
ஒரு திரைப்படத்தை எடுத்துட்டு வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணுறது, அந்த ரிலீஸ் பண்ணுறப்போ இங்கே இருக்கிற பார்வையாளர்கள் யார், இங்கே இருக்கிற ஓடிடி நிறுவனங்கள் யார், இங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யார், இவங்கள வந்து நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம், இந்த சமாளிப்பதை மீறி எப்படி வந்து மாதிரியான படங்களை வந்து ரிலீஸ் பண்ண போகிறது அப்படின்ற ஒரு பெரிய சவால் தான் இது. ஆனால் அந்த சவாலை விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நம்ம அதை விரும்பி ஏற்றுக்கொண்டதுனால பயங்கர லவ் பண்ணி தான் வந்து ஒரு விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். ஆனால் நமக்கு எக்ஸ்டென்ட்டாக நம்மளுடைய மிகப்பெரிய நம்பிக்கை என்னவா இருக்குன்னா மக்கள் தான். மக்களை மீறி நம்ம வேற யாரையும் வந்து பெருசாக நம்ம வந்து எதிர்பார்க்க போதில்லை. மக்கள் கிட்ட தான் திருப்பி கடைசியாக நம்ம போகிறோம். அதுதான் டெமோக்ராட்டிக்கான ஒரு ஏரியாவாக இருக்குது. அண்ட் ஓடிடி நிறுவனங்கள் இல்லை மற்ற நிறுவனங்களுடைய இப்போ என்ன சொல்கிறது சப்போர்ட் வந்து குறைந்த அந்த காலகட்டத்தில் திரும்பவும் தியேட்டர் அண்ட் மக்கள் அப்படின்னு நம்ம போகிறோம். அண்ட் மக்களுக்கு வந்து அவர்கள் ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு கதையை சொல்லாமல், ஏற்கனவே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு கதையை சொல்லாமல், அவர்களுடைய சமூக பிரச்சனையை பற்றி பேசுகிற ஒரு கதையை சொல்கிறப்போ ஒரு பெரிய சவால் இருக்குது. மக்களை தியேட்டருக்குள்ளே உள்ளே கொண்டு வர்றது, மக்களை பார்க்க வைக்கிறது, அவங்க இந்த படம் வந்து பிடிச்சிருந்தாலும் தியேட்டருக்குள்ளே வந்து பார்க்குறது நிச்சயமாக ஒரு பெரிய சவால் தான் அது. ஆனால் அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு தான் இப்போ நாங்கள் எல்லாருமே வந்து படம் பண்ணிட்டுருக்குறோம். அண்டு மக்களை மீறி நம்பிக்கை வேறு எதுவுமே இல்லை. மக்கள் நீங்கள் வந்து டெஃபினட்டாக எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நாங்கள் பயங்கரமாக நம்புகிறோம். அந்த நம்புறதுனால தான் உண்மையிலேயே யாராலும் யோசிக்க முடியாத இல்லை வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை பேசினா பல பின்விளைவுகள் வரும் தெரிஞ்சு தான் நாங்கள் வந்து தண்டக்காரன்ற ஒரு படத்தை வந்து எடுத்துருக்குறோம். அது வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க, நீங்கள் எங்களை வந்து கை தூக்கி விடுவீங்க, நீங்கள் வந்து எங்களை வந்து இந்த படம் மூலமாக இன்னும் நிறைய படங்களை எடுக்கிறதுக்கான ஒரு ஆதரவை தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் நான். ஸோ இந்த நம்பிக்கையோடு தான் நாங்கள் எல்லாருமே இங்கே இயங்குகிறோம். இங்கே பேசின என்னுடைய உதவிக்கிணர்களாகட்டும் எல்லாருமே அது நம்பிக்கையோடு தான் வந்து படம் பண்ணிருக்காங்க. அண்ட் வந்து இப்போ நான் வந்து அம்பேத்கரிசம் பேசுவேன், இவன் அதின் வந்து கம்யூனிசம் பேசுவான். ஸோ வந்து எங்களுக்குள்ளே வந்து கருத்து முரண் இருக்குது, இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் வந்து எல்லாரும் வந்து ஒரு தளத்தில் வந்து இயங்குகிறோம். இப்போ ஒரு ஷார்ட்டில் வந்து திடீர்னு வந்து அது என்ன பண்ணான்னா ரெட் கலர் ஷர்ட் போட்டு வர ஒரு ஷார்ட் வந்து காட்டினான். அவனை திரும்பி பார்த்தேன், இல்லை அங்கே ஒரு ப்ளூ கலர் சட்டை வரும் தோழர் அப்படின்னா. நான் சொன்னேன் ப்ளூ கலர்லாம் வேணாம், நீ ரெட்டே வை, எனக்கு ரெட்டு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இங்கே வந்து என்னென்னா தத்துவங்களுடைய பிரச்சனையே கிடையாது. தத்துவத்தை யார் கையாளுறாங்க, அதை எப்படி கையாளுறாங்க, ஸோ இங்கே தான் முறைனே இங்கே இருக்குது. தத்துவம் என்ன, நான் வந்து பயங்கரமான மார்க்ஸோட லவர்னு வச்சிங்களேன், பட் ஆனால் ஒரு தீவிர அம்பேத்கர்வாதி. ஆனால் எனக்கு வந்து தத்துவங்களை கையாளுறதுல எனக்கு சில பிரச்சனைகள் இருக்குது. இந்த இந்திய மண்ணில் எப்படி தத்துவங்களை கையாளுனாங்க அப்படின்றதுல தான் எனக்கு வந்து நிறைய முரண் இருக்குது. அதனால் வந்து இப்போ அது என்ன பண்ணோன்னா ஒரு ரெட் ஃப்ளாக் அப்படி அச்சு அப்படி பண்ணுவோம், அது வந்து ரொம்ப அப்படியே பாதுகாத்து எடுத்துகிட்டு வருவான். இது நான் ஏதாவது சொல்லி எடுத்துகிட்டு போகிறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இல்லை அது. ஸோ இப்படி தான் எங்களுக்குள்ள வந்து சில கருத்து முரண் டெஃபினட்டாக இப்போ வந்து ஒரு டெமோக்ராட்டிக்கான ஒரு சிஸ்டத்தை உருவாக்க தான் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். எனக்கு பிடிக்காத எப்படின்னா இந்த சமூகத்துக்கு தேவையில்லாத இந்த சமூக ஒழுங்கை இல்லை இந்த சமூக ஒழுங்கு அப்படின்றதே வந்து இங்கே வந்து இந்த இன்இக்வாலிட்டி தான். அதை காப்பாற்றுகிற எண்ணம் கொண்டவர்களோடு நம்மளால் வேலை செய்யவே முடியாது. பட் ஆனால் இந்த சமூக ஒழுங்குன்றது வந்து ஒரு ஈக்குவாலிட்டி தான் அப்படின்னு நம்புகிற பல தத்துவங்களோடு ஏற்றுக்கொள்கிற நண்பர்களோடு தான் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து இயங்கிட்டு இருக்கிறோம். அது வந்து வணிக ரீதியாகவும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க தான் நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிருக்கோம். வணிக ரீதியாக எப்படியாவது வந்து மக்களை ரீச் பண்ணணும், மக்களை வந்து இந்த கலை அம்சத்தோடு இந்த கலை கொண்டாட்டத்தோடு நம்ம நினைக்கிற இந்த அரசியலை எப்படியாவது வந்து அவங்க கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும், விழிப்புணர்வு உண்டாக்கணும். அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருக்குது. அந்த நோக்கத்தோடு நாங்கள் ஒரு பொருளை விற்க ட்ரை பண்ணுறோம். ஸோ சும்மா ஏதோ ஒரு பொருளை நாங்கள் வந்து விற்க ட்ரை பண்ணல, ஒரு பெரிய நோக்கம் இருக்குது. அந்த நோக்கம் இந்த சமூக ஒழுங்கை வந்து இங்கே ஒழுங்குன்றது வந்து ஒரு இன்இக்வாலிட்டிக்கு அதை உடைச்சி ஒரு ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு எண்ணத்தை விதைக்க தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம். இந்த நோக்கத்தை மக்கள் சரியாக புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டது மூலமாக தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம். அண்டு இதில் பல விமர்சனங்கள் இருக்குது, பல என்ன சொல்கிறது எதிர்மறையான எண்ணங்கள் இருக்குது. அதுதான் நான் எப்பயுமே சொல்லுவேன், பாபா சாஹேப் அம்பேத்கர் தான் எனக்கு ஒரு நேரடி முன்னுதாரணம். அவரை நான் எப்பவுமே நான் யோசிப்பேன். அவர் தான் என்னை வந்து தொடர்ந்து வழிநடத்துகிறார். அவருடைய எண்ணங்களும் அவருடைய செயல்களும் தான் வந்து இந்த இந்திய சமூகத்தில் வேற யாராலையும் கடக்க முடியாத ஒரு காட்டாட்டை நீந்தி தனியாக வந்தவர். அந்த நீந்தி தனியாக வந்தவருடைய எண்ணம், அவருடைய எழுத்தும் அவருடைய கொள்கையும் நான் பின்பற்றதுனால உண்மையிலேயே நான் திருப்பி யாரை நம்புறேன்னா மக்களை மட்டும்தான் நம்புறேன், வேற யாருமே நம்பல. நான் மக்களை தொடர்ந்து நம்பிக்கொண்டிருக்கிற, மக்களோட அன்பை தொடர்ந்து கேட்டு பெறுவதற்கும் கட்டி கொள்வதற்கும் வந்து தயாராக இருக்கிற ஒரு
ஒரு ஆர்டிஸ்டாக நம்ம வந்து இருக்கிறோம். இப்போ நேபாளத்தில் கூட ஜென்சி வந்து பயங்கரமாக போராட்டம் பண்ணிட்டுருக்காங்க. அன்றைக்கி அங்கே வந்து ஒரு ரேப்பர் தான் வந்து ஒரு தூண்டுகோலாக இருந்திருக்காரு அந்த நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் வெடிப்பதற்கு. ஸோ கலை வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க ஆர்ட் வந்து ஒரு கலை ஒரு ஏஸ்தட்டிக் சென்ஸ் தான், அது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக உள்ளே கொண்டு போகிறப்ப பிரச்சனை வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க. பட் ஆனால் ஆர்ட் நிறைய நாடுகளில் மிகப்பெரிய மாற்றங்களை நிகழ்த்திருக்கு. அண்ட் நமக்கு ரொம்ப பக்கமாக இருக்கிற நேபாளிலேயே வந்து அந்த மாற்றத்தை நிகழ்த்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அண்ட் வந்து ஸோ அந்த 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 மூமெண்ட் பற்றி எரிவதற்கு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து ஒரு காரணமாக இருந்திருக்காரு. ஆனால் அவருடைய என்ன சொல்கிறது தாட் அண்ட் அதில் வந்து எனக்கு சில முரண்பாடு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் நான். பட் ஆனால் அதை மீறி ஒரு ஆர்டிஸ்டால் எப்படி இவ்வளோ பேரை வந்து கிளந்தர செய்ய முடியும், ஒரு கலைப்படைப்பு எப்படி வந்து ஒரு போராட்டத்தை வழிவகுக்கும், ஒரு நாட்டை வந்து சரிப்படுத்துறதுக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்ற ரொம்ப ஸ்ட்ராங்காக இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான வேலையை நீலம் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கு. இந்த தமிழ் சூழலில் திராவிட இயக்கம் தோன்றிய காலகட்டத்தில் திரைப்படங்களில் வந்து மிக தீவிரமாக இந்த அரசியல் மாற்றத்துக்கு பயன்படுத்தி கொண்ட ஒரு அடிப்படையாக கொண்ட ஒரு தமிழ் மாநிலம் தான் இது, தமிழ் சினிமா துறை தான் இருக்குது. அதற்கு பிறகு இந்த சோஷியல் ஜஸ்டிஸை பயங்கரமான ஒரு கொள்கையாகவும் அதே நேரத்தில் மக்கள்கிட்ட கொண்டு போய் சரியாக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிற ஒரு நிறுவனமாக நீலம் இருக்குது அப்படின்றதுல நான் உண்மையிலே வந்து பெருமை கொள்கிறேன். ஸோ இந்த நீலம் ப்ரொடக்ஷனை என்னோடு சேர்ந்து நிறைய நண்பர்கள் எனக்கு வந்து உதவியாக தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அதில் வந்து முக்கியமாக நான் வந்து இவர் நந்தகுமார் வந்து நான் சொல்லுவேன் நான். அண்ட் வந்து எனக்கு வந்து எப்போவுமே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாகவும் உதவியாகவும் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கேன். அது மாதிரி நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க. அண்டு ஜெனரஸ் வந்து இங்கே வந்திருக்காங்க, அவங்களுக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சின்ன அளவில் வந்து என் கூட சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணி என்னை வந்து தொடர்ந்து புஷ் பண்ணிருக்காங்க ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, எல்லாருக்குமே நன்றி. அண்ட் தண்டகாரண்யம் உண்மையிலேயே வந்து சொல்ல முடியாத ஒரு கதை தான். அந்த சொல்ல துணிந்திருக்கிற அதீன் ஆதிருக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும். அதீன் வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவன்னு சொன்னால், ஆனால் அதே நேரத்தில் அதீன் வந்து ரொம்ப பிடிவாதமான ஒரு ஆள். தன்னுடைய கொள்கையை வந்து எனக்கும் அதீனுக்கும் நிறைய கம்யூனிசம் அம்பேத்கரிசம் சம்பந்து பயங்கர டிஸ்கஷன் உருவாயிருக்கு. ஆனால் ஒவ்வொரு வகையிலும் எப்போவுமே வந்து தன்னுடைய கொள்கையிலேருந்து பின்வாங்கினதே இல்லை என்னை போல. அதனால் அதீனை வந்து நான் எப்போவுமே நான் வந்து பாராட்ட நான் வந்து கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் கலையரசன், தினேஷ், வின்சு அண்ட் ரித்விகா அண்ட் எல்லாருமே, அந்த ஷபீர், நவீன், நிறைய பேர் வந்து செம சூப்பராக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம்ஸ் அண்ட் மேனேஜர் டீம்ஸ் அண்ட் வந்து ஓவரால் வந்து ஒரு பெரிய கடின உழைப்பை வந்து உழைச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஆரம்பத்தில் இந்த படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பில்லராக இருந்தது வந்து அதித்தி இருந்தாங்க. அதித்தி அண்ட் மணிந்த் வந்து ஒர்க் பண்ணாங்க நீலம் ஸ்டுடியோஸ் சார்பாக. அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நீலம் ஸ்டுடியோஸில் வேலை செஞ்ச வேறு சிலர் நண்பர்களும் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் டெக்னீஷியனாக இதில் வந்து ஒர்க் பண்ண எடிட்டர் செல்வா அண்ட் வந்து ராமலிங்கம் பிரதர் அண்ட் இவன் பிரதீப் அண்ட் வந்து பாடலாசிரியர் உமா அண்ட் வந்து அறிவு அண்ட் தனிக்கொடி தோழர், இது மாதிரி நிறைய பேர் வந்து அவங்களுடைய ஒரு சமசூப்பரான கான்ட்ரிபியூஷனை வந்து இந்த படத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஜஸ்டின் பிரபாகர் பயங்கரமான ஒரு ஒர்க் வந்து கொடுத்துருக்காரு. எனக்கு ஜஸ்டின் வந்து ரொம்ப பிடிக்கும். ஜஸ்டினோட வந்து எப்படியாவது கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு நானுமே யோசிப்பேன். அண்ட் வந்து முதல் தடவையாக வந்து என்னோட ப்ரொடக்ஷனோட சேர்ந்து அவர் கூட சேர்ந்து நான் வந்து ஒர்க் பண்ணுறோம். அண்ட் நிச்சயமாக எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டேன். அண்ட் பிஆர்ஓ குணாவுக்கு வந்து நன்றி, அவனை வந்து எல்லா இடத்துலையும் நான் மறந்துடுறேன். அண்ட் பீட்ரூட் நிறுவனத்துக்கு நன்றி, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய லிங்கேஷ் அண்ட் எழிலுக்கு வந்து நன்றி. என்னோடு பக்கபலமாக துணையாக இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் நன்றி. நீங்கள் இல்லைன்னா நான் கிடையாது. ஏன்னா பல பேருக்கு பல யோசனைகள் இருக்கலாம். எப்பறம் இவன் தொடர்ந்து படம் எடுத்துகிட்டே இருக்கிறான், படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டே இருக்கிறான், படம் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீலம் பண்பாட்டு மையம் ஒர்க்கு நடக்குது, இதெல்லாம் வந்து நான் பண்ணவே இல்லை, இவங்க தான் பண்ணிருக்காங்க, நான் சும்மா இதெல்லாம் நடக்குதா இல்லையா அப்படின்றது மட்டும்தான் நான் வந்து கவனிக்கிற ஒரு ஆளாக இருக்கிறேன். அண்ட் வந்து என்னுடைய நீலம் தயாரிப்பு நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒட்டுமொத்த எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றிகள். அண்டு இன்னும் நிறைய படம் வரப்போகுது. வெக்கைன்னு அடுத்தது ஒரு படம் வரப்போகுது, பைசன் வரப்போகுது, அண்ட் மக்கள் காவலன் ஒரு படம் வரப்போகுது. இது இல்லாமல் வந்து இன்னும் ஒரு 3 படங்கள் வந்து தயாரிப்பில் இருக்குது. ஸோ இது எல்லாமே கார்ப்பரேட் நிறுவனங்களை நம்பி நாங்கள் படம் எடுக்கல, மக்களை நம்பி தான் படம் எடுக்கிறோம். தயவு செஞ்சு உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை.
திரைப்படங்கள் இந்த எல்லா திரைப்படங்களும் திரையரங்கு நோக்கி வரப்போகுது. நீங்கள் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நாங்கள் எங்களால் வந்து இது திரும்பவும் கண்டினியூ பண்ண முடியும். சாய் தேவானந்த் மாதிரியான ஒரு இளம் தயாரிப்பாளர்கள் வந்து நீலத்தோடு சேர்ந்து வேலை செய்யணும்னா நிச்சயமாக வணிக ரீதியான வெற்றியும் தேவைப்படுது. வணிக ரீதியான வெற்றியை நிச்சயம் தொடர்ந்து நாங்கள் பெறுவோம். தொடர்ந்து தமிழ் சினிமாவில் சமூக நல்லிணக்கத்தையும் சமூக நீதியையும் கோருகிற கண்டென்ட்டை மக்களிடையே கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு சிறந்த தயாரிப்பு நிறுவனமாகவும் சிறந்த தயாரிப்பு உருவாக்கக்கூடிய ஒரு நிறுவனமாகவும் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நான் உங்களிடம் கொடுத்து விடைபெறுகிறேன். நன்றி. ஜெய் பீம்.